எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர விலங்குகள். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள். அதுக்குரிய விலங்குகளுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து தானம் பண்ணாலோ அல்லது நல்லது பண்ணாலோ உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்குங்க வாழ்க்கையில். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் அந்த விலங்குகளுக்கு வந்து நல்லது பண்ண முடியல, அந்த விலங்கை வந்து தேடி போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த விலங்குகளை வந்து அடிக்கடி வீடியோலையோ பிக்சர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். இது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அது கிடையாதுங்க. இப்போ ஏதோ ஒரு பிளானட் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ எந்த பிளானட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது எந்த விலங்குகளுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அதிக டிகிரியில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர விலங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். இது நம்பர் 1. அடுத்து, ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் கனெக்ட் ஆகும். அது எந்த கிரகம்னு பாருங்கள். அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ பூர நட்சத்திரத்திலே வந்து 2-3 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குருவும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாயும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரனும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது. அப்படின்னா அப்போது இந்த நட்சத்திரம் வந்து வலுவாயிருது. இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் 3 கிரகங்கள் வந்து இயங்குது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த விலங்கை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி 2 சூட்சமங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, இந்த ஒரு நட்சத்திரத்தில் வந்து 2-3 பிளானட்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்கை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இது நம்பர் 1. எந்த கிரகம் வந்து அதிக டிகிரியில் இருக்குதுன்னு பாருங்கள். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துடைய விலங்கையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். 3வது வந்து நீ எந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு வந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்குகளையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்து, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சனி தான் தொழிலுக்குரிய கிரகம். இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய கிரகம் வந்து புதன். அப்போ புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ புதன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஆண் நாயை வந்து நீங்கள் வந்து நல்லது பண்ணணும் ஆண் நாய்க்கு. இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெண் சிங்கத்துக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியாது. அப்போ பெண் சிங்கம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி வீட்டில் வந்து பெண் சிங்கம் ஃபோட்டோ வந்து மாட்டி வைங்க. அப்போ என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு பாருங்கள். அந்த வேலைக்குரிய காராகிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்குக்கு வந்து நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். இப்படி பல ஆங்கிளில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இங்கே ஜாதகாரங்க என்ன சொல்கிறாங்க, யூடியூப் வீடியோஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த விலங்குக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கக்கூடிய பிளானட் எந்த பிளானட்னு பாருங்கள். அதை எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு நட்சத்திரத்தில் வந்து நிறைய பிளானட்ஸ் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படி எந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்துக்குரிய அந்த விலங்கை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது மூலிமா வந்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்குங்க. அது ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன, அந்த விலங்குக்கு வந்து ஏதாவது ஒன்று தானம் பண்ணுறது, அந்த விலங்கை வளர்க்க முடியாத விலங்கை வந்து ஃபோட்டோ மூலியமாவோ வீடியோ மூலியமாவோ பார்க்குறது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் குதிரை, பரணி நட்சத்திரத்துக்கு ஆண் யானை, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பெண் ஆடு, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பாம்பு. இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாம்பை குறிக்குது அப்படின்னா நீங்கள் பாம்பை வந்து கொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் 2-3 பிளானட் இருக்குது அப்படின்னா பெண் ஆடை வந்து நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாது. பெண் ஆட்டை கொண்டு பிரியாணி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து எந்த நட்சத்திரத்துக்கு என்ன விலங்கு இருக்கோ அது நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதை வந்து நீங்கள் பாதிக்கிற மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து பாம்பு, மிருகசீட நட்சத்திரத்துக்கு சாரப்பாம்பு, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆண் நாய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு பெண் பூனை வளர்த்தா புனர்பூச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். இது நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும்தான் இது வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வேற ஒரு பிளானட் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த பிளானட்னுடைய தொழிலை நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இந்த பூனையை வந்து நீங்கள் வளர்க்கலாம். இப்போ தசாபுத்தி வந்து ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துது. இப்போ சூரிய தசை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. சூரியன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் இப்போயும் நீங்கள் இதை வேலையை பண்ணலாம். பல ஆங்கிளில் யோசித்து எப்படினாலும் வந்து நம்ம பண்ணலாம். இதில் பிறந்தால் மட்டும்தான் இதுக்கு நல்லது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பூச நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் ஆடு, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் பூனை, மக நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் எலி, பூர நட்சத்திரத்துக்கு வந்து பெருச்சாளி, உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து எருது.
அதே மாதிரி வந்து இப்போ உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஒரு பிளானட் வந்து லோயஸ்ட் டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உத்திர நட்சத்திரம் எங்கே வரும் அப்படின்னா சிம்மத்துலேயும் கன்னிலையும் வரும். இப்போ கன்னி ராசியில் வந்து ஃபஸ்ட்டு டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உத்திர நட்சத்திரம். அதில் ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது லோயஸ்ட் டிகிரியில் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு உத்திர நட்சத்திரத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கேது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கேது வந்து லோயஸ்ட் டிகிரியில் இருக்குது. உத்திர நட்சத்திரம் ஃபஸ்ட்டு டிகிரியில் இருக்குது கன்னி ராசியில். அப்போ அவங்களும் வந்து இந்த எருதுக்கு தானம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோயஸ்ட் டிகிரியில் இருக்க பிளானட் வந்து வலுவடையும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறேன். ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து பெண் எருமை. சித்திரை நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து ஆண் புலி. சுவாதி நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து ஆண் எருமை. விசாக நட்சத்திரத்துக்கு விலங்கு வந்து பெண் புலி. அனுச நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து பெண் மான். கேட்டை நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து ஆண் மான். மூல நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து பெண் நாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வேறு மாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் வந்து ஏதோ ஒரு பிளானட் இருக்குது உங்களுக்கு. அதே பிளானட் வந்து அதே மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃப்னுடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் வேற ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா 2 பேருக்குமே வந்து மூலத்தில் ஒரு பிளானட் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ஆக்டிவேட் பண்ணால் 2 பேர் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரே பிளானட் வந்து 2 பேருக்கு ஒரே ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் 2 பேருக்கும் ஒரே பிளானட் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு பிளானட் இருக்குது. அதே நட்சத்திரத்தில் அவங்களுக்கும் அதே பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அந்த பிளானட்டினுடைய விலங்கை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் சேர்ந்து கர்மா ஆக்டிவேட் ஆகும். இப்போ பூராட நட்சத்திரம் அப்படின்னா ஆண் குரங்கு வந்து வளர்க்கணும். ஆண் குரங்கு வளர்க்க முடியாதவங்க ஆண் குரங்குக்கு வந்து எதாவது தானம் பண்ணலாம். அல்லது வந்து ஆண் குரங்கு ஃபோட்டோ வந்து உங்கள் டிபியில் வச்சுக்கலாம். ஆண் குரங்கு வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். உத்திராட நட்சத்திரம் வந்து கீரி. திருவோண நட்சத்திரம் வந்து பெண் குரங்கு. அவிட்ட நட்சத்திரம் வந்து பெண் சிங்கம். சதய நட்சத்திரம் பெண் குதிரை. பூரட்டாதி நட்சத்திரம் ஆண் சிங்கம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பசு. ரேவதி நட்சத்திரம் வந்து பெண் யானை. இப்படி 27 நட்சத்திரத்துக்கு ஒரு விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எதனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தசாபுத்தி பேஸ் பண்ணி வரக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா சந்திரன் வந்து இன்றைக்கி உதாரணத்துக்கு ராகுனை நட்சத்திரம் சுவாதி. இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு விலங்குக்கும் நீங்கள் தானம் பண்ணலாம் ராகு தசை நடக்கிறதுனால. இது தசா ரீதியாக பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஹையஸ்ட் டிகிரி பிளானட் நின்ன நட்சத்திரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். நிறைய கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். பல ஆங்கிளில் வந்து யோசித்து எந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கேது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு கேது வந்து ஒரு திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேது சம்மந்தப்பட்ட காட்டன் தொழில் பண்ணுறீங்க, தையல் தொழில் பண்ணுறீங்கன்னா, அல்லது ஜோதிட தொழில் பண்ணுறீங்கன்னா கேது திருவோண நட்சத்திரத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருவோணங்கிறது பெண் குரங்கு தானம் பண்ண உங்கள் தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். இப்படி பல ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற விலங்குகளுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணி சிறப்படையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.